ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒயிட் சன்னா குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கிரேவி மாரி வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லை தண்ணி மாரி வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ நான் சுண்டல் ஒன்று எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு 5 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு குக்கரில் மாற்றி கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டு நல்லா விசில் போட்டு மூடி வச்சுருங்க. மினிமம் ஒரு 3 விசில் வந்தால் மட்டும் போதும். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், சோம்பெல்லாம் எடுத்துருக்கேன், அதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பச்சை மிளகா எடுத்துருக்கேன், அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், எல்லாமே கொஞ்சமாக சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா தேவையான அளவு சால்ட் உப்பு எடுத்துருக்கேன், அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 மீடியமான சைஸு தக்காளி பழம் எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட் கொஞ்சம், பீன்ஸு கொஞ்சம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவிலே போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வெஜிடபிள்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணுன்னா கூட பெருசாக போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் குழம்போடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக நம்ம வெடித்து வச்சுருக்க ஒயிட் சன்னா அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாரி தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம தேங்காய் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 பல் முந்திரி எடுத்துருக்கேன், கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக சோம்பு, ஒரு அரை ஸ்பூன்னாவே போதும் சோம்பு, ஒரு பட்டை, எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சோங்க. இப்போ தேவையான அளவு குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதித்து வந்தால் போதும். நமக்கு தேவையான கிரேவி நல்லா ரெடி ஆகிடும். நீங்கள் வேணால் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை.